வரும் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய பராசக்தி படத்திற்கு சென்சார் போர்டு U/A சான்றிதழை கொடுத்துட்டாங்க. ஆனா விஜயுடைய கடைசி படமாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்திற்கு இன்னமும் தணிக்கை சான்றிதழை கொடுக்கவே இல்லை. இது மிகப்பெரிய சதி அப்படின்ற வார்த்தைகளை தொடர்ச்சியாக தாவேகாவினர் பயன்படுத்தி வருவதை பார்க்க முடியுது. உண்மையிலே சான்றிதழ் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்தை முழுமையாக பார்த்து விட்டார்கள். U/A சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்றும் அப்போதே சொல்லிவிட்டார்கள். ஆனா சான்றிதழ் இன்னும் வரவே இல்லை. இதனால இன்னைக்கு கோர்ட்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜய் தரப்பு ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இன்று மதியமே அந்த வழக்கம் விசாரணைக்கு வர இருக்குது. சரி, இப்போ இந்த தணிக்கை சான்றிதழை கொடுக்காதது யாரு? ஒன்றிய அரசா, மாநில அரசா? ஒன்றிய அரசு தானே. சென்சார் போர்டு ஒன்றிய அரசின் கீழே தானே இருக்கு. ஒன்றிய அரசுடைய சென்சார் போர்டு கீழே வரக்கூடிய அமைச்சகம் எது? மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் தானே. அதோடைய அமைச்சர்கள் யாரு? அஸ்வினி வைஷ்ணவ், அதே போல எல் முருகன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே. ஏன்பா எங்களுடைய விஜயுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுவதில் இவ்வளவு சிக்கல்களை கொடுக்குறீங்க? ஏன் விஜயை பார்த்து உங்களுக்கு பயமா? தாவேகாவை பார்த்து பாஜக அஞ்சுகிறதா? ஏன் பாஜக இப்படி அஞ்சி நடுங்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த எல்முருகனை கண்டித்து ஒரு அறிக்கை விட்டாங்களா தாவேகா? இல்ல. தாவேகாவுடைய தலைவர்களாவது பேசினாங்களா? இல்ல. ஆனா சென்சார் போர்டுல உறுப்பினராக இருந்த கௌதமியை போய் டார்கெட் பண்றாங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? இது உங்களுக்கு நியாயமான்னு கேட்க கௌதமியோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பா நான் அக்டோபர் 2023 அந்த பதவியிலிருந்து விலகிட்டேன், இணையப்பா கேட்கிற, போய் சம்பந்தப்பட்ட அமைச்சரை போய் கேளுப்பான்றாங்க. இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சரை கண்டித்தோ சம்பந்தப்பட்ட அமைச்சர் குறித்தோ எல்முருகன் குறித்தோ ஒரு பதிலும் வரவே இல்லை. ஆனா இதை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக எப்படியெல்லாம் மாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் மாற்றிக்கிறாங்க. அதாவது சென்சார் போர்டு என்பது ஒன்றிய அரசுக்கு கீழே வரக்கூடியது என்று தெரிந்தும் இது மாநில அரசு தான் தடை போடுறாங்க. திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி அமைத்து கொண்டு தடுக்கிறாங்க. பாருங்க, பராசக்தி மட்டும் வருது, ஜனநாயகனுக்கு வரல அப்படின்றத பேசுவதை பார்க்க முடியுது. முதல்ல யார் பேசுறா? செங்கோட்டையன் கோவை ஏர்போர்ட்ல இவர் நேற்று பிரஸ் மீட் கொடுக்குறாரு. உடனே பத்திரிகையாளர்கள்ட்ட இவர் என்ன சொல்றாருன்னா, விஜயுடைய ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு நீங்க தடை போட்டீங்கன்னா நீங்க தான் அந்த பாதகத்தை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்றார். உடனே நிருபர் சும்மா இருப்பாங்களா? கேள்வி கேட்டாங்க. ஏங்க அதை தடுப்பது யாருங்க? ஒன்றிய அரசா அல்லது மாநில அரசா? தணிக்கை சான்றிதழ் யார் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெளிப்படையாக பாஜகன்னு சொல்லணுமா இல்லையா? ஆனால் செங்கோட்டை என்ன தெரியுமா சொல்றாரு? அது அது உங்களுக்கே தெரியும் யார் செய்கிறார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். அது யாருன்னு உங்களுக்கே தெரியுன்றாரு. ஏன் பாஜகன்னு சொல்ல வேண்டியதானே? இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு நிருபர் என்ன கேட்குறாருன்னா, ஈரோட்டில் பாஜகவுடைய விவசாய அணி தலைவராக இருக்கக்கூடிய GK நாகராஜ் ஈரோட்டுக்கு வந்தே பெரியாரை நாங்கள் நீக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பொதுவாக ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களை சொல்கிறார்கள். எங்களுடைய கொள்கை தலைவர் அவர் ஒருவராக இருக்கிறார். 6 தலைவர் நான் இருக்கிறார் என்று சொன்னால் கொள்கை தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இவர்கள் கருத்துக்களை பற்றி நாம் இப்போது விமர்சனம் செய்வதற்கு இல்லை. அவரவருக்கு அவரவர் கருத்திற்கும் பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் தான், இது குறித்து நான் விமர்சனம் வைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்றார். கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியாரை, அதுவும் ஈரோட்டுக்கு இவருடைய மண்ணுக்கே ஒருத்தன் விமர்சனம் பண்றான். அப்போ அதை தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் பதுங்குவதை பார்க்க முடியுது. பாஜக என்ற வார்த்தையே வரல. இது மட்டுமல்ல, நிருபர் அடுத்து கேட்கிறாரு, அமித்ஷா NDA ஆட்சி வரும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்குமே பார்த்தீங்கன்னா பாஜகன்ற வார்த்தை வரலைங்க. ஒவ்வொருடைய கருத்தும் ஒவ்வொன்றாக இருக்கிறது. அதற்கு அவர்கள் தான் கூட்டணியில தான் கேட்க வேண்டுமே கேள்வியை தவிர என்னிடத்தில் கேட்பது சரியாக இருக்கா. ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கு, அவர்கிட்ட போய் அந்த கருத்தை கேளுங்க, என்னிடம் நீங்க கேட்க கூடாதுன்றார். ஆனா இதே செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? நயினார் நாகேந்திரனை நாங்கள் டெபாசிட் இழக்க செய்வோம். திருநெல்வேலி தொகுதியில தாவேகா பாஜகவை மண்ணை கவ வைப்பதுதான் முதல் பணியே அப்படின்னு சொன்னாரா இல்லையா? நயினார் நாகேந்திரன் அதற்கு எதிர்வினை ஆற்றாரா இல்லையா? சொல்லி 1 மாசம் கூட ஆகலையே. ஏன் இப்ப திடீர்னு NDA ஆட்சி அமையும் சொல்றாங்கன்னா, இல்லைங்க தாவேகா ஆட்சி தாங்க அமையும், விஜய் தாங்க முதலமைச்சர் அப்படின்ற வார்த்தையை ஏன் செங்கோட்டையன் பயன்படுத்த மாட்டாரு? அப்ப இந்த 3 கேள்விகள் பாஜகவை சார்ந்து கேட்கப்படுது. ஆனா செங்கோட்டையன் பாஜக என்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. ஆனா திமுக பத்தி நிருபர் ஒரு கேள்வி இருக்கிறாரு, லேப்டாப் திட்டத்தை பத்தி. அதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா, பால் ஊட்டும் போதுதான் பாலை கொடுக்கணும், அந்த குழந்தை வயதுக்கு வந்த பின்பு பாலை ஊட்டுவது ஏன் அப்படின்னு சொல்லி அதற்கு மட்டும் பதில் சொல்வதை பார்க்க முடியுது. அப்போ ஜனநாயகன் படத்தை தடை போடுவது யார் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போறாங்க. இவர் மட்டுமல்ல, நேற்றைக்கு பிரஸ் மீட்டை CTR நிர்மல்குமார் சந்திக்கிறார்.
இவர்கிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று தருவதில் வேண்டுமென்றே தாமதம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி என்ன தோன்றுகிறதுன்றாரு. யாருங்க தாமதம் பண்றாங்க? பாஜக தானங்க, சொல்ல வேண்டியதானே. ஆனா அதை சொல்லவே மாட்டாங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு, யாரோ ஒருவர் தடுக்கிறார் சான்றிதழ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ ஒருவர் ஏன் சொல்றீங்க, மோடி தான் சொல்லுங்க, நம்ம கூட கேள்வி கேட்டிருந்தோம். இன்னைக்கும் அவர் திருந்தல. இதுல பாஜக என்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. இவர் மட்டுமல்ல, தாவேகாவுடைய ஊடக அணியுடைய பொறுப்பாளராக ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ரமேஷ், இவர் ஒருபடி மேல போய் என்ன சொன்னார் ஆரம்பிச்சிட்டாரு தெரியுமா, ஸ்டாலின் தான் காரணம்ட்டாரு. அதாவது பராசக்திக்கு ஒரு நீதி, ஜனநாயகனுக்கு ஒரு நீதியா, இதுதான் உங்களுடைய சமூக நீதியான்றார். ஏப்பா சென்சார் போர்டுக்கும் சமூக நீதிக்கு என்னப்பா சம்பந்தம்? ஏப்பா திமுகவை நோக்கி வர்ற பராசக்தியை மட்டும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான பராசக்திக்கு மட்டும் சான்றிதழ் கிடைக்குது, ஆனா ஜனநாயகன் படத்துக்கு போன்ற படங்களுக்கு சான்றிதழ் கிடைக்க மாட்டேது. இதுதான் திமுக பாஜக கள்ள கூட்டணின்றாரு. ஏப்பா உங்களுடைய கொள்கை எதிரி உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரே வச்சுக்கிறோமே, இதில் திமுக விட்டுருவோம். உங்களுடைய கொள்கை எதிரியை விமர்சிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இதில் ஒன்றிய பாஜக அரசே ஏன் இந்த படத்தை பார்த்து பயப்படுறீங்க, மெர்சலை போல உங்களை மெர்சலாக்கிடுவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற கருத்துக்களை சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் சமூக நீதியான்னு கேட்குறாங்க. பாஜகவுக்கு பதிலாக ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணுவதை பார்க்க முடியுது. இதுல இவர் என்ன சொல்றாரு, அரசியல் கருத்து முரண்பாடுகள் இருந்தா அதை மக்கள் மன்றத்துல தான் போய் தீர்க்கணுமா, இது மாதிரி அதிகாரத்தை கொண்டு ஒரு படைப்பை தடுத்து நிறுத்தக்கூடாதா, அப்படி நிறுத்தினா அது ஜனநாயக படுகொலை அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர்ல இருந்து ஊடக பொறுப்பாளர் வரைக்கும் சென்சார் போர்டு ஒன்றிய அரசு கீழே தான் இருக்கு. பாஜக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் தற்குறிகளாக இருக்கக்கூடிய தங்களுடைய தொண்டர்களுக்கு இது ஸ்டாலின் தான் காரணம், பாஜக இல்லை என்பதை ஊற்றுறாங்க. ஏன் பாஜக என்ற இடத்தில் வரும்போதெல்லாம் நீங்க கள்ள மௌனம் காக்குறீங்க? இந்த கள்ள மௌனத்திற்கான காரணம் என்ன? இன்னைக்கு கோர்ட் உங்களுக்கு விசாரிக்க போகுதுல, அங்கேயும் போயிட்டு ஸ்டாலின் தான் தடுக்கிறார், திமுக பாஜக கள்ள கூட்டணி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவீங்களா? கரூர்லயே நீங்க அதை பயன்படுத்தலையே. கரூர் வழக்குல இங்கிட்டு பூரா ஸ்டாலின் பக்கம் குறையா சொல்றது, செந்தில் பாலாஜி காரணம்ன்றது. கோர்ட்டுக்கு போய் இது ஒரு விபத்துங்க, எதுக்கு எங்களை இது பண்றீங்க, இது அரசு நல்லாதாங்க பண்ணாங்க, போலீஸுக்கு நன்றிங்கன்றாங்க. எப்படியெல்லாம் மாற்றி சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் மாற்றி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த தாவேகா இருக்கு. புரட்சியாக பாஜக என்ற வார்த்தையை பயன்படுத்தாத விளைவு இன்னைக்கு என்ன இருக்கு தெரியுமா? விஜய், உங்களுடைய கட்சியை பாஜக கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த கட்சிக்கு நீங்க கட்டுப்படவில்லை அப்படின்ற ஒரு பக்கத்துல உங்க வாதமே எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த கட்சியில் சேரக்கூடிய அத்தனை பேரும் பாஜக காரனா இருக்கா, அந்த சிந்தனைவாதியா இருக்கா, மோடியுடைய ஆதரவாளராக இருக்கா, நீங்க வரவேற்று அவனை சேர்க்கறீங்க. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒன்றிய செயலராக இருந்தவர் கார்த்திகேயன், மதுரையை சேர்ந்தவர், அவரு பாருங்க, அவர் தாவேக்கால போய் சேர்றாரு. அதுக்கு காரணம் தான் பகீர்னு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளுக்காக திருப்பன்ற தீபத்தூணை தீபம் ஏற்றாம திமுக அரசு தடுத்து வந்துச்சு. இது ஒரு ஆன்மீகவாதியாக பக்தனாக எனக்கு மன உளைச்சலை கொடுத்துச்சு, இந்துக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால நான் போய் தாவேக்கால போய் சேர்ந்தேன்றாரு. என்னங்க இது ஒரு லாஜிக்கே இல்லாம இருக்கே. தாவேக்காவுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னுவாங்க, மதசார்பற்ற சமூக நீதி அப்படின்னுவாங்க. இப்படிப்பட்ட கொள்கையுடைய கட்சியில எப்படி திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல தீபம் ஏற்றலன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போய் சேர முடியும்? சிறுபான்மை ஓட்டுகளுக்காக குறிவைக்கிறார்கள் எப்படின்னு சொல்லி ஒரு சேர முடியும்? ஏன்னா விஜயே சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவானவர் சொல்லிட்டு கிறிஸ்துமஸ் விழாவை நடத்திட்டாரு, அவர் போய் நோம்பு கஞ்சி குடிச்சிட்டாரு. சிறுபான்மை மக்களுக்கு காக்கக்கூடிய கட்சி தாவேக்கா அப்படின்றத அவங்க பிரச்சாரமா இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இவர் போய் தாவேக்காவில் போய் சேர முடியும்? பாஜகவில் தான் சேர முடியும். அப்ப தாவேக்கா இவர்களை போன்றவர்களுக்கு ஒரு சரியான கட்சியாக தெரியுது. இந்த கொள்கையிலெல்லாம் அந்த கட்சியில போனா நம்ம பேசிக்கிறலாம்னு தெரியுது. அப்படிப்பட்ட கட்சியாக பாஜக என்று வரும்போதும், பாஜக கிளப்பக்கூடிய மதவாத பிரச்சனைகளின் போதும் தாவேக்கா அமைதியாக இருக்கு. குறிப்பா விஜய் எதுவுமே பேச மாட்டாரு. அப்ப அந்த கொள்கைக்கு ஆதரவான கட்சி அப்படின்ற அடிப்படையில தானே இவ்வளவுலாம் போய் சேர்றாங்க. இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு போய் சேர்றாங்க. உங்களுக்கு உண்மையிலே கொள்கை இருந்தா, உங்களுக்கு பெரியாரும் அம்பேத்கரும் அண்ணாவும் எம்ஜிஆரும் தலைவர்களாக இருந்தா, இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டு ஒருத்தர் உங்க கட்சியில போய் சேர முடியுமா? முடியாதே. சேருகிறார் என்றால் உங்களுடைய கள்ள மௌனம் எதை கொண்டு போகுது, உங்களுடைய கள்ள மௌனம் எதை காட்டுது அப்படின்றத பார்க்க முடியுதா இல்லையா? இவர் மட்டும் இல்லைங்க, இதற்கு முன்பு சத்யகுமார்னு ஒருத்தர், அதாவது மோடியுடைய தீவிரமான ஆதரவாளர், டிபேட்ல பார்த்தீங்கன்னா சாணவாசை வெறுப்பேற்றி சாணவாசை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே விவாதம் பண்ண முடியாதுங்க, குப்பை மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து சென்றார்.
அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த சத்யகுமார். இந்த சத்யகுமாரை பார்த்தீங்கன்னா, வாங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கட்சியில் சேர்த்திருக்கிறாரு இந்த விஜய். எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. அம்பேத்கர் கொள்கை தலைவருங்க, ஒரு பச்சை சங்கி, அயோக்கியத்தனமான கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு சங்கி, மோடிக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு சங்கிய பாபா சாஹிப் அம்பேத்கர் வாங்க நீங்க உருவத்தில் அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு யாருக்காவது மனசு வருமா? ஆனா அந்த விஜய்க்கு வந்திருக்கு பாருங்க. இது மட்டுமல்ல, ராவுத்தர் இப்ராஹிம்னு ஒருத்தர், அவரையும் மாநில செய்தி தொடர்பாளராக்கி இருக்கிறாங்க. இவரும் பாருங்க திமுகவுக்கு எதிராக பேச வேண்டும் என்பதற்காக பாஜகவுக்குலாம் ஆதரவாக பேசினார், அண்ணாமலைக்கெல்லாம் ஆதரவாக பேசினார். இன்னைக்கு தாவேகாவுடைய மாநில செய்தி தொடர்பாளராக இவருக்கு பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் மட்டுமா, சிடிஆர் நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர், அருண்ராஜ் ஐஆர்எஸ் நிர்மலாவுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிய ஒரு அதிகாரி, அவரும் அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கிறார். இப்படி ஆர்எஸ்எஸ், பாஜக, மோடி ஆதரவாளர்கள் அத்தனை பேருக்குமே, மதவாத சிந்தனையுடைய அத்தனை பேருக்குமே இந்த கட்சி ஒரு புகலிடமாக, ஒரு போக்கிடமாக இருக்கா இல்லையா? அப்போ அந்த கட்சியை நீங்கள் எந்த அடிப்படையில் வார்த்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்போ பாஜக என்று சொல்லக்கூடிய அந்த கள்ள மௌனம் தானே இதற்கு காரணமாக இருக்குது. உங்களுடைய சொந்த படமான ஜனநாயகன் படம் நீங்கள் மக்களுக்கு விட்டுருங்க. மக்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துகிறான், திருப்பரங்குன்ற பிரச்சனை ஏற்படுத்துகிறான், இதையெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்க வேணாம். உங்களுக்கு பிஸ்னஸ் தானே முக்கியம். ஜனநாயகன் படத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை பண்ணுவது எல்முருகன் தலைமையிலான ஒன்றிய அமைச்சகம் தான் அப்படின்ற போது ஏன் அந்த குரலை கொடுக்க மாட்டீங்க? உங்கள் படத்து கூட கொடுக்க மாட்டீங்களே, ஏன் கொடுக்க மாட்டீங்க தெரியுமா? பாஜகவை பார்த்துக்கிட்டா சென்சார் போர்டு இன்னும் கட் பண்ண சொன்னோம், இன்னும் நமக்கு வந்துட்டு பிரச்சனை என்பது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம பிஸ்னஸ் கெட்டு போயிடும். பிஸ்னஸ் கெட முடியாத அளவுக்கு ஸ்டாலின் மேலே வேணால் பழிய போட்டுருவோம், பாஜக காப்பாற்றுவோம். அப்படி நம்ம ஸ்டாலின் மேலே பலியை போட்டால் பரவாயில்லையே, ஸ்டாலினுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுகிறாரே அப்படின்னு சொல்லி நமக்கு ஆதரவாக சில பல விஷயங்களை செய்வாங்க. அவங்களுக்கு ஆதரவான அத்தனை பேரையும் நம்ம கட்சியில் சேர்த்துக்கிட்டா பாருங்க, உங்களுடைய ஆட்களை எல்லாம், உங்களோட சிந்தனவாதிகள்லாம் என் கட்சியில் நான் நினைச்சிருக்கேன் பாருங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை காட்டுவதற்காக தான் விஜய் இவ்வளவு மெனக்கிடல் பண்ணுறாரு. விஜயை போல ஒரு கேவலமான ஆளை பார்க்கவே முடியாது. நேற்றைக்கே சொன்னோம், கடைசி படத்தில் கரூர் காட்சி வச்சு மனிதாபிமானமே இல்லாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஜக கீழே வரக்கூடிய சென்சார் போர்டை கண்டிக்க வக்கு இல்லாமல் முதலமைச்சருக்கு எதிராக தூண்டிவிடக்கூடிய வேலையில் இந்த ஒட்டுமொத்த கட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த படத்தை வெளியிடக்கூடிய தியேட்டர்கள் ஓனர்கிட்ட போய் 75% லாபத்தை கூடுன்னு சொல்லி கேட்டு அந்த ஓனர்கள் அது முடியாதுன்னு சொன்னதற்கு அந்த உண்மையை சொல்லாமல் தியேட்டர் கிடைக்க விடாமல் பண்ணுறாங்க அப்படின்றது. இப்படிப்பட்ட விஷயங்களை விஜய் செய்வது மக்கள் மன்றத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மறைச்சாலும் சொல்வதற்கு நாங்கள் இருக்கோம். உண்மையை இங்கே சொல்லி யாரெல்லாம் பாஜகவுடைய ஆதரவாளர்களாக ஊதுகுழலாக வருவாங்களோ அவங்கள அத்தனை பேரையும் அம்பலப்படுத்துவதுதான் எங்களுடைய மக்களுடைய முதல் பணி. நன்றி.